வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். ஜோதிடமும் பரிகாரமும் வகுப்பு 29/6/2025 ஞாயிறு முதல் தொடர்ந்து 5 நாட்கள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு. மாலை 6 மணி முதல் 7:30 வரை தினமும் 1.5 மணி நேரம். நீங்கள் உலக நாடுகளில் எங்கிருந்தாலும் இதை படித்து கொள்ளலாம். பரிகார வகுப்பு விறுவிறுப்பான முன்பதிவு. நிறைய பேர் ஆட் பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காரணம் என்னென்னா, நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க விஷயங்களை. நீங்கள் எளிமையாக செய்கிற பரிகாரங்கள், ஆலய பரிகாரங்கள், கிரகங்களுக்கான பரிகாரங்கள், தோஷங்களுக்கான பரிகாரங்கள், அதே போல் நிறைய பில்லி, சூன்யம், ஏவல் இது மாதிரி கூட நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கான பரிகாரங்கள். இப்படி இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சிறப்பாக கெட்ட சக்திகள் என்று சொல்லக்கூடிய பில்லி, சூன்யம், ஏவல் தொந்தரவுகள், திருஷ்டி தோஷம், மன அமைதி கெட்டுறது, அதுக்கான ஆலயங்கள் என்ன, வீட்டிலே செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் என்ன, இவை அனைத்தையும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு இந்த வகுப்பில் அறிந்து படிக்கலாம் அப்படிங்கிறது இந்த காணொளி மூலிமா உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தவற விடாதீர்கள். இந்த வகுப்பு ரொம்ப விசேஷமான வகுப்பாக இருக்கும். தொடர்ந்து 5 நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு. கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ முன்பதிவு நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்லாட் என்னவோ அதை புக் பண்ணிக்கலாம். அதே போல் எல்லோருக்கும் இந்த வீடியோ உங்கள் மெயிலுக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும். இதில் தொழில்முறை ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், இல்லத்தரசிகள், கோயில் குருக்கள், குறி சொல்பவர்கள், அல்லது ஜோதிடத்தை ஆர்வமாக இருக்குது, நான் தெரிஞ்சுக்கணும், இந்த பரிகாரங்களை எல்லாம் நான் தெரிஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் சரி பண்ணிக்கணும், நல்லா இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பொதுவாக கர்மாவினுடைய தியரியை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போலான வழிபாடுகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து பரிகாரமாக இறை வழிபாடாக செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு பலனளிக்கும். அதற்கான வகுப்பு தவற விடாதீர்கள். அனைவரையும் நான் வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் கேட்கிற தலைப்புங்க இது. பூர்வீக சொத்து வளர்ச்சியா வீழ்ச்சியா? இதுதான் எல்லாரோட சப்ஜெக்ட். இன்னைக்கு ஒரு 60% பேர் இதை கேட்காத ஆட்களே இல்லை. நிறைய பேருக்கு பூர்வீகம் இருக்காது. பூர்வீகம் இருக்கிறவங்க, சார் எனக்கு அது வளர்ச்சியா இல்லை வீழ்ச்சியா, அந்த இடத்துல இருக்கலாமா இல்லை நான் மாறிடலாமா அப்படின்ற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. அப்போ பூர்வீக சொத்து அப்படிங்கிறது, பூர்வீகம்னா முதல்ல என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் தான் பூர்வீகம், பூர்வ புண்ணியம். இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம். அந்த பூர்வீக சொத்துக்கள் எப்படி உங்களுக்கு வரும்னா, உதாரணமா நீங்க இருக்கீங்கன்னா உங்க பாட்டனாரோட சொத்துக்கள் தான் உங்களுக்கு பூர்வீகம். உங்க அப்பா சொத்து உங்களுக்கு பூர்வீகம் ஆகாது. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, அந்த குழந்தைக்கு உங்க அப்பா சொத்து பூர்வீகம் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு ஜாதகர் ஒரு 45 வயசுல இருக்காரு அப்படின்னா, இப்போ நான் பூர்வீகத்தில் இருக்கேன் சார், இது எங்க பூர்வீகம்னு சொல்றாங்க அப்படின்னா, உங்க பாட்டனாரோட சொத்துக்கள் தான் உங்களுக்கு அது பூர்வீகமாக ஆகும். உங்க அப்பா சொத்து உங்களுக்கு அது பூர்வீகமா ஆகாது. உங்க மகனோ அல்லது மகளுக்கோ உங்க அப்பா சொத்து பூர்வீகமாகும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்பா சொத்து, சிலர் அம்மா சொத்துல குடியிருப்பாங்க, அதை பூர்வீகம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. உங்க அம்மா சொத்துக்கும் உங்க பூர்வீகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பூர்வீகம் அப்படிங்கிறது உங்க அப்பா, உங்க அப்பாவோட அப்பா, உங்க அப்பாவோட அப்பா, இப்படிதான் டிராவல் ஆகும். உங்க அம்மா சொத்துல பூர்வீகமா நீங்க அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா சொத்துல குடியிருந்தா வளர்ச்சியா வீழ்ச்சியான்னு வேணா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு ரூல் இருக்கு, அது தனி வீடியோவா பேசுவோம். அப்பா சொத்துங்கிறது பூர்வீகம் அப்படிங்கிறது அதுதான். பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம். பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சூரியன். இந்த சூரியனோட ராகு கேது, சூரியனோட சனி, சூரியனோட ராகு அல்லது கேது, சூரியனோட சனி அல்லது சூரியனோட அஷ்டமாதிபதி, 6ஆம் அதிபதி, பாதகாதிபதி, இவங்க கூடி நிற்கிறது. இப்படி இருந்தாங்கன்னா அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பூர்வீகம்ங்கிறது 5ஆம் இடம். உங்க ஜாதகத்துல உங்க லக்னத்திலிருந்து எண்ணினீங்கன்னா 5ஆம் இடம் தான் பூர்வீகம்.
அந்த பூர்வீகமான அந்த 5ஆம் இடத்துல யாருக்காவது ராகு, கேது, சனி, பாதிக்கப்பட்ட சூரியன், அஷ்டமாதிபதி, 6, 8, 12ஆம் அதிபதிகள் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, வளர்ச்சி இருக்காது. அது வேடிக்கை பார்க்குற சொத்தாக தான் இருக்கும், வளர்ற சொத்தாக இருக்காது. சிலருக்கெல்லாம் சூரியன் ராகு, சூரியன் கேது, சனி ராகு, சனி கேது, குரு ராகு, குரு கேது, இந்த காம்பினேஷன் யாருக்கு இருக்கோ இவங்க சொத்துக்கள் பூர்வீகமே இருந்தால் கூட சார் பிரயோஜனம் இல்லாமல் அப்படியே கிடக்குது சார்பாங்க. இல்லை நான் அந்த சொத்துல இருக்கேன் வளர முடியலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு அந்த இடத்துல இருக்கலாமா இல்லையாமா உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கலாம். சார் ஜாதகத்திலேயே எனக்கு ஒருத்தர் இருக்குங்கிறாங்க ஒருத்தர் வேணாங்கிறாங்கன்னா டைரெக்டாக பிரசன்னத்துக்கு போய்க்குங்க. ஸோ பிரசன்ன முறையில் நீங்கள் பூர்வீகத்தில் இருக்கலாமா இல்லையாங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். அதில் கேரளா முறைப்படியான சோழி பிரசன்னம், ஜாமக்கோள், வெத்தலை பிரசன்னம், தாம்பூலம்னு சொல்லுவோம். இதனால உங்களுக்கு அது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறத ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த பூர்வீகத்தில் இருக்கலாமா வேண்டாமா. நிறைய பேர் சொல்லுவாங்க பூர்வீகத்தில் இருக்கேன் சார் வளர்ச்சியே இல்லை, கொஞ்ச காலம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருந்தேன் நல்லா இருந்தது சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பூர்வீகம்ங்கிறது உங்கள் ஊர் பூர்வீகமான ஊருங்கிறத நான் சொல்ல வரல, உங்கள் சொத்து தான். அட்லீஸ்ட் அந்த சொத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த சைடு தள்ளி தான் நீங்கள் இருக்கணும். பக்கத்தில் நெருங்கி இது வந்து பூர்வீகம், இது எங்களது சார், இது வேற யாருது பக்கத்தில் இருக்குன்னு இருக்கக்கூடாது. அது நாமளே நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் நிதானமாக ட்ராவல் பண்ணி கரெக்டாக கொண்டு போய்க்கிங்க. அப்படி மாறி இருக்கும்போதோ அல்லது வேற மாதிரி ஏதாவது கொஞ்சம் தள்ளி இருக்கும்போதோ தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வு கிடைக்கும். பூர்வீகத்தில் நாங்கள் இருக்கலாமா சார், அதுக்கான கிரக பலம் ஏதாவது இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல பாவிகள் தொடர்பு வரக்கூடாது. 5ஆம் இடத்துல சுக்கிரன், குரு, உங்கள் லக்ன சுபர்கள் இருக்கலாம், வளர்வரை சந்திரன் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பூர்வீகத்துக்கு பக்கபலமாக இருக்கும். நல்ல பாதிக்கப்படாத புதன் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் பூர்வீக இடத்துல தொழில் செய்கிறேன் சார்பாங்க, நாங்கள் வெளியில் இருந்துட்டு இங்கே பூர்வீக இடத்துல அது 50% ஓரளவுக்கு பரவாயில்லை. அது ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் ரெமெடி தான், அது ஒரு தீர்வு தான். வெளியில் நாங்கள் குடியிருக்கோம் இங்கே தொழில் மட்டும் பார்த்துட்டு போகிறோம், இல்லை வெளியில் நாங்கள் இருக்கிறோம் அந்த தோட்டத்துக்கு இல்லை பார்த்துட்டு நாங்கள் போய்க்குவோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பூர்வீகம் அப்படிங்கிறது நமக்கு கெட்டு போச்சுன்னா அந்த 5ஆம் இடங்கிறது பூர்வீகம் மட்டும் இல்லைங்க, தாய்மாமன், குலதெய்வம், உங்கள் பூர்வீக சொத்துக்கள், உங்கள் பாட்டனார், இதெல்லாம் லிங்க் ஆகுதுல. பூர்வ புண்ணிய பலம், நீங்கள் செஞ்ச புண்ணியம் டெபாசிட் ஆயிருக்கா, பாசிட்டிவாக இருக்கா, நல்ல புண்ணியத்தை பண்ணி பூமியில் வந்திருக்கீங்களா, போன ஜென்மத்தில் நல்ல வாழ்க்கை நல்ல புண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்களான்னு 5ஆம் இடம் தான் சொல்லும். இப்போ 5ஆம் இடம் கெட்டு போயிருந்தா இந்த ஜென்மத்திலையும் நம்ம நிறைய பாவ புண்ணியங்களை சேர்ந்து செய்வோம். அப்போ பாவங்களை தவிர்த்து புண்ணியங்களில் நீங்கள் ஈடுபடும் போது கரெக்டாக போயிட்டுருக்கும். சார் நான் போன வாரம் கூட ஒரு 100 பேருக்கு அன்னதானம் போட்டேன், எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலையேன்னு சொல்லக்கூடாது. போன வாரம் போட்டு இந்த வாரம்லாம் நடக்காது. இது டெபாசிட். நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச நல்லதுக்கு தான் இப்போ நல்லா சுகமாக இருக்கீங்க, இல்லை போன ஜென்மத்தில் செஞ்ச கெட்டதுக்கு தான் இப்போ கஷ்டப்படுறீங்க. ஸோ அதை விட்டுட்டு நான் போன வாரம் தான் சார் அன்னதானம் போட்டேன், நீர்மோரெல்லாம் ஊற்றியிருக்கேன், என்ன சார் ஒன்றுமே நடக்கலை, நடக்காது. ஏன்னா பரிகாரம்ங்கிறது நமக்கு நல்லது நடக்கணுங்கிறது ஒரு விதத்தில் இருந்தாலும் நமக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகவே பரிகாரம் பண்ணா அது எப்படி வேலை செய்யும்? அதில் ஒரு சோசியல் சர்வீஸ் இருக்கணும், உளப்பூர்வமான பரிகாரமாக இருக்கணும். அன்னதானமே கொடுக்குறீங்க, நல்ல சேவை செய்கிற நோக்கத்தில் கொடுங்க. இது கொடுத்ததே எனக்கு பிரச்சனை தீர்ந்துடும், ஏன் பிரச்சனை தீர்ந்துடும் நீங்கள் கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க. சார் எனக்கு பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சு, நான் எங்கள் பூர்வீகத்தில் தான் குடியிருக்க வேண்டிய சூழல், எனக்கு வேறு வழியே இல்லையா, தீர்வே இல்லையா சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் பிரசன்னத்தையும் பார்த்து தான் நம்ம முடிவு சொல்ல முடியும். பொதுவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி பூர்வீகம் கெட்டு போயிடுச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வரும், இல்லை ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வரும். அன்னைக்கு பிரதோஷத்தில் கலந்து பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வாங்க. இந்த பூர்வ புண்ணியம் பலவீனப்பட்டதுனால ஏற்படக்கூடிய தோஷத்தை தீர்க்கிறீங்களோ இல்லையோ குறைச்சு வாழலாம், அதை நீங்கள் செய்யலாம். 5ஆம் இடம் கெட்டு போயிருந்துச்சுன்னா குலதெய்வம் கூட சப்போர்ட் பண்ணாது, திரும்பி நின்றுக்கும். அப்போ 5ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் யாருன்னு பாருங்க, அதுக்கு தகுந்த பூஜை புனஸ்காரங்களை உங்கள் குலதெய்வ கோயிலில் நீங்கள் பண்ணணும். நான் அமாவாசைக்கு போகிறேன் சார், நான் பௌர்ணமிக்கு போகிறேன், ஒன்றுமே எனக்கு நடக்கலைன்னு சொல்கிறேன், அது பிரயோஜனம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு மேச லக்னம்னு வச்சுக்குவோம்.
இப்போ 5ல் ராகுவோ கேதுவோ இருந்துடுறாங்க. அப்போ பூர்வ புண்ணிய பலன் அங்கே கெட்டு போயிடுச்சு. ஆனால் 5ஆம் அதிபதி யாரு? சூரியன். அது நெருப்பு வீடு தானுங்க பஞ்சபூத தத்துவத்தில். நீங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எரியிற தீபத்துக்கு எண்ணெய் சேர்த்துட்டே வரணும். உங்கள் குலதெய்வ கோயிலில் நீங்கள் போனால் தீபம் போடாமல் திரும்பக்கூடாது. இதுதான் பரிகாரம். இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தர் ரிஷப லக்னம்னு வச்சுக்குவோம். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம் குலதெய்வத்தை அதை குறிக்கிற இடம். அங்கே கேது இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அது ஆணோ பெண்ணோ கேது இருக்குன்னு வச்சுக்குவோம். அது நிலராசி. அப்போ நிலராசிங்கிறதுனால நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நீங்கள் ஏதாவது இடம் விற்கிறீங்க, நிலம் விற்கிறீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள் கோயிலுக்கு செலுத்தலாம். எனக்கு அப்படியெல்லாம் வசதி இல்லை சார், சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள் சார்னா, நீங்கள் உங்கள் கோயிலுக்கு போனாலே உங்களுக்கு அந்த கோயிலை, சின்ன கோயிலாக இருந்தால் 11 முறை வலம் வாங்க, மெதுவாக நடந்து வாங்க, யாரு கூடயும் பேசாமல். அல்ல பெரிய கோயிலாக இருக்குது சார், நல்ல ஒரு 1/2 கிலோமீட்டரே ஒரு சுற்றி வந்தேன் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 3 முறை வாங்க. வளம்னா சுற்றி வர்றது, பிரதட்சணம்னு சொல்லுவோம். இப்படி பண்ணலாம். பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சார் இதையும் நாங்கள் பண்ணிட்டா நாங்கள் வேற எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்னா, இப்படி பண்ணுங்க. இப்போ 5ஆம் இடம்ங்கிறது அது காற்று ராசி, மன்னிக்கணும் நிலராசி. உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு நிலராசி. அங்கே கேது இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த நில வீடு அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் குலதெய்வ கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த தீர்த்தம் வாங்கிட்டு வந்து உங்கள் நிலத்தில் தெளிச்சு விடலாம். அது ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும். ஒரு புண்ணியத்தை கிரியேட் பண்ணும் நிலராசின்றதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது நிலராசின்றதுனால நீங்கள் அந்த அங்க பிரதட்சணமோ இல்லை அடி பிரதட்சணமோ பண்ணி வரலாம் அந்த இடம். இது ரொம்ப விசேஷமாக வேலை செய்யுங்க. இது நீங்கள் ரெகுலராக இது பண்ணுங்கள். அது போக அது 5ஆம் இடம்ங்கிறது ஒரு புதனோட வீடு. அந்த புதன்கிறது ஒரு பெருமாள் அம்சம். புதன்கிறது பெருமாள் அம்சம் மட்டும் இல்லை, குருவாயூர் சேத்திரம். அது கன்னிராசி கேரளா, அது குருவாயூர் சேத்திரம். அங்கே கேது இருக்கார். அந்த கேது அங்கே கிருஷ்ணர் விக்கிரகம் சின்னதாக இருக்கும். கேதுனாலே சின்னதுன்னு அர்த்தம், ராகுனால பெரியதுன்னு அர்த்தம். அப்போ குருவாயூருக்கு வருடம் ஒரு முறை ஒரு புதன்கிழமை போய் அந்த கோயிலுக்குள்ள உள்ள வழிபட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் உள்ள உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இப்படியெல்லாம் டெக்னிக்கலாக நீங்கள் பரிகாரங்களை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் லாஜிக் பரிகாரம்னு சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.